ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பைசியான பெரிய வெங்காய சட்னி. இது இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதற்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வர கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், வெந்தயம், உப்பு, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சு அது ஹீட் ஆன வாட்டி 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் பொரிஞ்சு வாட்டி ஒரு 5-6 பல்லு பூண்டு அது கூடயே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸில் 6 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதை கூட சேர்த்து நல்லா வதக்கிறோம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிறோம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து எல்லாத்தையும் பொன்னிறமாக ஆகிற அளவு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்து வர அளவு வதக்கியாச்சு. இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம். இது கூட 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுறோம். பொரிஞ்ச வாட்டி ஒரு கொத்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையும் கருகாமல் வதக்கிறோம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னி நல்லா சுண்டு வரப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது 5 நிமிஷம் ஸ்லோலியே வைக்கலாம். இப்போ சுவையான சட்னி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.